ராமாபுரம் என்ற ஒரு அழகான கிராமம். அங்கு முருகன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு லக்ஷ்மி என்ற ஒரு அழகான மனைவியும் இருந்தாள். முருகன் மிகவும் கடினமான ஒரு உழைப்பாளி. ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் எப்போதும் அதிகமாக ஆசைப்படுவான். அழகான காலை பொழுது சூரியன் மெல்ல மெல்ல உதிக்கத் தொடங்கியது. அந்த அமைதியான நேரத்தில் முருகன் தனது வயலில் கடினமாக உழைத்து கொண்டிருந்தான். அவன் மனதில் பல கனவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த வருடம் நல்லா விளைச்சல் வந்தா நான் இந்த சிறிய குடிசையை விட்டு இடித்து பெரிய மாடி வீடு கட்டுவேன். இன்னும் 2 ஏக்கர் நிலம் வாங்குவேன். கிராமத்துல எல்லாரும் என்ன பார்த்து முருகன் பெரிய விவசாயி ஆயிட்டாருன்னு சொல்லணும். அவன் முகத்தில் ஆசையும் பெருமையும் கலந்த சிரிப்பு. அந்த நேரத்தில் லக்ஷ்மி தண்ணீர் குடுவையுடன் நடந்து வருகிறாள். என்னங்க தனியா பேசிக்கிட்டே இருக்கீங்களே? நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிச்சேன் லக்ஷ்மி. இந்த வருடம் விளைச்சல் நல்லா வந்தா நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆனா நம்ம இப்பவே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறோம். நல்ல வீடு இருக்கு, நம்ம நினைச்சது சாப்பிடுறோம், நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கு. அதுக்கு பதிலா அதிக ஆசை வைட்டா மனசு அமைதியா இருக்காது. ஆனா லக்ஷ்மி, நான் இப்படி தினமும் உழைக்கிறேன். என் கஷ்டத்துக்கு பெரிய பலன் கிடைக்கணும். நான் பணக்காரன் ஆகணும். அப்பதான் இந்த ஊர்ல நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். மரியாதை என்பது பணத்தால மட்டும் வராது. நல்ல மனசு இருக்கணும், உதவுகிற குணம் இருக்கணும். அப்போதான் அது உண்மையான மரியாதையா இருக்கும். நீ எப்பவும் இதேதான் சொல்வ. ஆனா நிறைய பணம் இல்லாம எப்படி சந்தோஷமான வாழ்க்கை வரும்? ஒருவர் கனவு காண்கிறார், மற்றொருவர் திருப்தியை பேசுகிறார். அந்த வயல்வெளியில் அந்த நாளில் விதைக்கப்பட்டது விதைகள் மட்டுமல்ல, பேராசையின் சிறு எண்ணமும். முழு நாள் கடின உழைப்புக்குப் பிறகு முருகன் தனது சிறிய குடிசையை நோக்கி மெதுவாக நடந்தான். அவன் உடல் சோர்வாக இருந்தாலும் மனதில் பெரிய கனவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. வீட்டு வாசலில் ஒருவர் நின்றிருப்பதை அவன் கவனிக்கிறான். வெள்ளை தாடியுடன் எளிய ஆடையில் ஒரு சந்நியாசி. யார் நீங்களையா? மகனே, நான் வழிப்பயணி. பல மணி நேரமாக நடந்து வருகிறேன். கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? முருகன் ஒரு கணம் யோசிக்கிறான். வீட்டில் தண்ணீர் குறைவாக இருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் உடனே உள்ளே சென்று ஒரு குடுவை தண்ணீர் எடுத்து வருகிறான். இதோ சுவாமி, குடிங்க. மகனே, உன் மனம் தூய்மையானது. உன்னிடம் அதிகமாக இல்லாவிட்டாலும் பகிர்ந்து கொடுக்கிறாய். அது பெரிய பண்பு. அது ஒரு சிறிய உதவிதான் சுவாமி. சிறிய உதவிகள்தான் பெரிய பலன்களைத் தரும். அவர் தனது துண்டுப்பையிலிருந்து ஒரு சிறிய ஒளிவீசும் விதையை எடுத்து காட்டுகிறார். இந்த விதையை எடுத்துக்கொள். இதை உன் வயலில் நட்டு வளர்த்துப் பாரு. இது சாதாரண விதை இல்லை. இது தினமும் ஒரு தங்க நாணயம் தரும். என்ன சுவாமி, தினமும் ஒரு தங்க நாணயமா? உண்மையாவா சுவாமி? இது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். நன்றி, நன்றி. அதிர்ஷ்டம் உன் கையில் இல்லை மகனே, உன் மனதில் இருக்கிறது. அந்த மாலை நேரத்தில் முருகனின் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆனால் அந்த மாற்றம் மகிழ்ச்சியா இல்லையா என்பதை காலம்தான் சொல்லும். அவன் அவளுடைய மனைவியிடம் நடந்த அத்தனையும் கூறினான். முருகன் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. சந்நியாசி கொடுத்த விதை உண்மையா இல்லை கனவா என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் வயலுக்குச் சென்று அந்த விதையை விதைத்தான். சிறிது நாட்களுக்குப் பிறகு அவன் விதைத்த இடத்தில் செடி ஒன்று முளைத்தது. அதில் முனிவர் கூறியது போல் தங்க நாணயமும் வந்தது. இது உண்மைதான். உண்மையிலேயே தங்க நாணயம். நான் சீக்கிரம் பணக்காரனாகப் போகிறேன். ஒவ்வொரு காலையும் முருகன் ஓடி வந்து ஒரு நாணயம் எடுப்பது. அவன் ஒரு சிறிய பெட்டியில் நாணயங்களை சேமிப்பது. அவன் முகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பேராசை. தினமும் ஒரு தங்க நாணயம் கிடைத்தது. ஆரம்பத்தில் அது முருகனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் சில நாட்களில் அந்த ஒரு நாணயம் அவனுக்கு போதவில்லை. நாட்கள் கடந்தது, செடி மரமானது. ஒரு மாலை முருகன் நாணயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். 1, 2, 3, 10, 20. சீ, இந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு நாணயம்தான் தருகிறது. இது மட்டும் நமக்கு போதாது. அவன் சிந்திக்கிறான். கண்களில் பேராசை வெளிப்படுகிறது. இந்த மரத்துக்குள் நிறைய நாணயங்கள் இருக்கும். நான் தினமும் காத்திருக்க வேண்டுமா? மரத்தை கிழித்து எல்லா நாணயங்களையும் இப்போதே எடுத்துக்கலாமே. இந்த யோசனையை இப்போதே லக்ஷ்மியிலும் கூறுவோம். என்னங்க, என்ன பேசுறீங்க? இந்த மரத்தை வெட்டிட்டா உள்ளே இருக்கும் எல்லா தங்க நாணயங்களையும் இப்போதே எடுத்துக்கலாம்.
இனிமே நம்ம ஒவ்வொரு நாணயங்களுக்கும் காத்திருக்க வேண்டாம். அப்படி செய்யாதீங்க. நமக்கு தினமும் ஒரு நாணயம் கிடைக்குது இல்லையா? அதே போதும். பொறுமையாக இருங்கள். அதுதான் நல்லது. போதுமா? நாம ஏன் சின்ன சின்னதாக வாழணும்? நான் இப்பவே பெரிய பணக்காரனாகணும். பேராசை வேண்டாம். நமக்கு கிடைக்கிறத நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இல்ல, நான் காத்திருக்க மாட்டேன். என் அதிர்ஷ்டத்தை இப்போதே முழுமையாகப் பெறுவேன். முருகன் மரத்தை வெட்ட தயாராகினான். கையில் கூர்மையான கோடாரியுடன் மரத்தருகே நிற்கிறான். மரம் மெதுவாக காற்றில் அசைகிறது. இயற்கை அவனுக்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று சொல்ல முயல்கிறது. ஆனால் அவன் பேராசை அவன் கண்ணை மறைத்துவிட்டது. என்னங்க, தயவு செய்து யோசிங்க. இன்னும் நேரம் இருக்கு. தினமும் ஒரு நாணயம் கிடைக்குதே, அது போதாதா உங்களுக்கு? அது போதாது. நான் இன்னும் பெரிய வாழ்க்கை வாழணும். இப்பவே எல்லாத்தையும் பெறுவேன். நான் இந்த மரத்தை வெட்டி வீழ்த்த போகிறேன். அப்புறம் நான் தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். என்ன தடுக்காத லக்ஷ்மி. அவன் கோடாரியை உயர்த்துகிறான். ஒரு கணம் அவன் மனசு தயங்கியது. ஆனால் பேராசையின் சத்தம் அவன் உள்ளத்தில் அதிகமாக ஒலித்தது. டக்! முதல் அடி மரத்தில் விழுகிறது. லக்ஷ்மி கண்களை மூடிக்கொள்கிறாள். மீண்டும் டக் டக்! மரம் சற்று சாய்கிறது. ஒரு பெரிய சத்தத்துடன் மரம் தரையில் விழுகிறது. அவன் மரத்தை வெட்டினான். முருகன் அவசரமாக மரத்தை உடைத்து உள்ளே பார்க்கிறான். அமைதி. எந்த ஒளியுமில்லை. எந்த தங்க நாணயமும் இல்லை. என்னது? ஒன்றுமே இல்ல. இது எப்படி சாத்தியம்? அவன் எதிர்பார்த்த தங்கமில்லை. இருந்தது வெறும் காலியான மரக்கட்டை மட்டும். முருகன் மண்டியிட்டு விழுகிறான். நான் என்ன பண்ணிட்டேன்? தினமும் கிடைத்த வரத்த நான் எனக்கே அழிச்சுக்கிட்டேனா? ஐயோ, என் தங்கவெல்லாம் போச்சே. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? நான் எச்சரிச்சேன் இல்லையா? நீ பேராசைப்பட்டதால தான் இப்படி ஆயிற்று. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? உன் பேராசை உன் கண்ணை மறைத்து விட்டது. ஒரு நிமிஷ பேராசை ஒரு ஆயுள் முழுவதும் வருந்தும் அளவுக்கு தவறாக மாறியது. தினமும் கிடைத்த ஆசிர்வாதத்தை அவன் பொறுமையின்மையால் இழந்தான். மகனே, சுவாமி, நான் தவறு பண்ணிட்டேன். உங்க வரத்த மதிக்கல. நான் கொடுத்தது தங்க நாணயம் மட்டுமில்ல, அது ஒரு சோதனை. பொறுமை உள்ளவருக்கு வரம் நிலைக்கும், பேராசை உள்ளவருக்கு வரம் மறையும். என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. நான் பாடம் கத்துக்கிட்டேன். இனிமேல் பேராசைப்பட மாட்டேன். வாழ்க்கை தங்க நாணயத்தால பெரியதாகாது, மன அமைதியால தான் பெரியதாகும். தங்க மரம் போய்விட்டது. ஆனால் ஒரு பெரிய பாடம் முளைத்தது. அது திருப்தியின் விதை. முருகன் தன் தவறை உணர்ந்து அவன் உழைப்பை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையுடன் உழைக்கத் தொடங்கினான். இனிமேல் என் கையில் இருக்கும் உழைப்பையே நம்புவேன். பேராசை இல்லை, பொறுமைதான். லக்ஷ்மி சிரித்தபடி அவனை பார்க்கிறாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பாப்போம்.